சேலத்தில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தர மறுத்து பணியில் ஈடுபட்ட தோமோச தொழிற்சங்கத்தை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர்களை அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தோமுச தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு தமிழ்நாடு தற்போது பேருந்துகளை இயக்கி வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டத்திலும் தற்போது இயக்கப்பட்டு வரக்கூடிய நகர மற்றும் புறநகர பேருந்துகளை உடனடியாக பணிமனைகளில் நிறுத்திட கோரி அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தொழிற்சங்கங்கள் தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் இருக்கின்றனர். அவ்வாறு சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் சில ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பயணிகளை பேருந்தில் ஏற்றாமல் பணிமனைக்கு பேருந்துகளை கொண்டு சென்றனர். மேலும் தோமுச தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் பேருந்தை நிறுத்த முடியாது என கூறியதால் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் அவர்கள் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக தற்சமயம் சேலம் நகர பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது பேருந்து நிலைய வளாகங்கள் பரபரப்பு மிகுந்து காணப்படுகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.